ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರ 7 ಮಾತುಗಳಲ್ಲಿ ಕೊನೆಯದಾದ ಮಾತು ಆತ್ಮ. ಅದು ಲೂಕ 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ದೇವರಿಗೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ತನ್ನ ಕೊನೆಯ ಉಸಿರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹೌದು, ಬೇರೆ ದೇವರು ಆತ್ಮವನ್ನು ಮಾತ್ರ ಕೊನೆಯದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಜೀವವು ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಾಗಿದೆ. ಆದಿಕಾಂಡ 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ಜೀವಾತ್ಮವಾನಾನ್. ಹೌದು, ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಮಾಡಿ ಅವನಿಗೆ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು. ಅದೇ ಆತ್ಮವಾಗಿದೆ. ಆ ಆತ್ಮವು ನಮಗೆ ಕೊನೆಯವರೆಗೂ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. ಆ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಕಾದು ಕಾಪಾಡಿ ಅದು ದೇವರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಹೌದು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆದಿಕಾಂಡ 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்பு. உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ಹೌದು, ಮನುಷ್ಯನು ಮಣ್ಣಿನಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮಣ್ಣಾಗಿದ್ದಾನೆ. ಅವನು ಪುನಃ ಮಣ್ಣಿಗೆ ಸೇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು ಎಷ್ಟೇ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರೂ ಅದು ವ್ಯರ್ಥವೇ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಮಾತ್ರ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. ನಾವು ಮಣ್ಣಿನಿಂದ ಮಾಡಿದ ಮಣ್ಣಾಗಿದ್ದೇವೆ ಅಷ್ಟೇ. ಪ್ರಸಂಗಿ 17:7. ಪ್ರಸಂಗಿ 12:7. நிலமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ನಾವು ಮಣ್ಣಾಗಿದ್ದೇವೆ, ನಾವು ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಆತ್ಮ ಮಾತ್ರವು ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಅದು ಆತ್ಮವು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುವುದಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತ್ಮವನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಇದು ನಮ್ಮ ದೇವರು ಬಂದು ಏಕ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ತಂದೆ, ಮಗ, ಪವಿತ್ರಾತ್ಮ. ಅದು ನಾವು ಆತ್ಮವನ್ನು ಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೊಂಡರೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯುವಂತದ್ದಾಗಿದೆ. ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಬೇಕು. ಪ್ರಸಂಗಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಸ ಪಡುವುದೆಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥವೇ ವ್ಯರ್ಥ. ನಾವು ಎಷ್ಟೇ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರೂ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ. ನಾವು ಧೂಳಿಯಾಗಿದ್ದೇವೆ ಅಷ್ಟೇ. ಆದುದರಿಂದ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬಾಳಿ ಆತ್ಮವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಇದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊನೆಯದಾಗಿ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು. ನಾವು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ಆಗ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಈ ಶರೀರವು ಮಣ್ಣಾಗುವುದು, ಆತ್ಮ ಮಾತ್ರವು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುವುದು. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತ್ಮವನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿ ನಡೆಯುವವರಾಗುತ್ತೇವೆ. ಆಮೇಲೆ சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆவி என்று பொருட்படுத்தவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. Let's stand to our feet. We are going to worship the Lord. யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, ஜீவன் தந்தீரே. யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 வார்த்தையும் உங்களையும் என்னையும் யோசித்து தான் பேசினார். கடைசி வார்த்தையாக அவர் இந்த பூமியிலிருந்து பேசினது 7 வார்த்தை. 7 வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவோடு கூட பேசுறாரு, ஜனங்களோடு கூட பேசுகிறாரு. அதே நேரத்துல நம்மைய பத்தியும் பேசிட்டாரு. எந்த கடவுளும் எப்படி பேசல. பிதாவோடு பரலோகத்தையும்
பூலோகத்தையும் இணைத்த ஆண்டவர் சிலுவையில கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஆமென். அந்த பரலோகத்திற்கு நமக்கு வழிகாட்டின, பரலோகத்தை திறந்து வழிகாட்டின, பரலோகத்தை திறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். என்னையோ சித்தீரே, எல்லா கரங்களை முடித்தீரே, எல்லாம் நாம் முடிக்க போகிறோம். ஜீவன் தந்தி 7 வார்த்தை பேசினார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவன் தந்தீரே, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரண சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரண சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். கரங்களை தட்டி அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசு தலையை நசுக்கிறவர். ஹalleluya. அந்த நாள் தான் இந்த நாள். ஹalleluya. பிசாசு தலையை நசுக்கி நமக்கு ஜீவனையும் நமக்கு ஜெயத்தை தந்தவர். ஹalleluya. ஆமென்.